அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொற்களுக்கு தமிழில் என்கிறது ஜோதிடம் புதிய முறையில் உருவாக்கப்பட்டதற்கு வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இன்று குண்டர் 4 எழுத்து. குண்டருக்கு எண்கணிதம் 3 3 5 9. இதெல்லாம் கூட்டினாக்கா 20 வருகிறது. அப்போ குண்டர் அதனுடைய விதி என்கிறது 2வது சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது. குண்டர் என்றால் அதனுடைய பொருள் கீழ்மக்கள் என்று பெயர். குண்டர் என்றால் கீழ்மக்கள் என்று பெயர். அதான் குண்டர் 2ஆம் இடத்தை குறிக்கிறது. அவை அதனுடைய பொருள் கீழ்மக்களை குறிக்கிறது. குண்டர் சட்டமே இருக்கிறது. குண்டர் சட்டம் போட்டு உள்ளதுக்கு போடுறாங்களே, அதான் குண்டருங்கிறது கீழ்மக்களை குறிக்கும். அது எல்லா விஐபிலுக்கெல்லாம் கிடையாது. குண்டர்னா கீழ்மக்கள் தான். அதிலே பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் அதில் இருக்குது. ஏழை எளியவர்களுக்கும் குண்டர் சட்டம் பாயும், கீழ்மக்களுக்கும் குண்டர் சட்டம் பாயும். குண்டர் என்பது சாதாரண முறையில் குண்டர் சட்டம் என்பதை கொண்டு வரவில்லை. குண்டர் என்பது கீழ்மக்களை குறிக்கும். அதான் குண்டர். நல்லா கற்பனை செய்து ஆண்டு சிந்தித்து தான் குண்டர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குண்டர் என்பது கீழ்மக்கள், ஏழை எளிய மக்களையும் அது குறிக்கும். அதாவது குண்டர் என்பது கீழ்மக்களை குறிக்கும். சரி, ரைட்டு. நெக்கு 3 எழுத்து. நெக்குக்கு 2 7 3 நெக்கு. இதெல்லாம் கூட்டாக்கா 12 நெக்கு. அதனுடைய விதி என்கிறது 3. விதி என்கிறது 3. அது 3வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. நெக்கு. நெக்கு என்பதற்கு பொருள் நெகிழ்ந்தது. நெக்கு என்ற நெகிழ்ந்தது. சில நேரத்தில் பத்திரிகைலாம் ரொம்ப நெகிழ்ச்சியுடன் நெகிழ்ந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டு வருகிறது, சொல்லப்பட்டு வருகிறது. நெக்கு என்றால் நெகிழ்ந்தது என்ற அர்த்தமாகிறது. ஓலம். ஓலத்துக்கும் ஓலம் என்ற 3 எழுத்துக்கு எண்கணிதம் 6 4 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. ஓலம். ஓலங்கிறது 8வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அது ஒளி. அது ஒரு அடைக்கல ஒளி. உண்மையிலே 8வது ஸ்தானம் அடைக்கல ஒளி. அது ஒளி ஸ்தானத்திலே ஒளியினுடைய ஸ்தானத்தையே, அது ஒளியினுடைய கிரகத்தையே அது காட்டுது. ஓலம் அதனுடைய பொருள் அடைக்கல ஒளி என்று அர்த்தமாகிறது. அடைக்கல ஒளி சூரிய ஒளியினுடைய ஒளி இல்லை, இது அடைக்கல ஒளி. மனதிலே தங்குகின்ற வார்த்தைகளை குறிக்கிறது. அதான் ஓலம் அடைக்கல ஒளி. அது 8வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. வாலா. வாலாவுக்கு 2 எழுத்து. வாவுக்கு 3, லாவுக்கு 5, 8. அதோடைய விதி என்கிறது 8. வாலா. வாலானா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா பயனின்றி. பாலா பயனின்றி. பாலாவுடைய பொருள் பயனின்றி. வாலா அது 8வது ஸ்தானத்தை ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. ஆயுள் ஸ்தானம் அது பெரிய இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது. கருணை. கருணைக்கு 3 எழுத்து. 1 5 1 7. 1 5 1. இதெல்லாம் கூட்டாக 7. அதான் கருணை 7வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. 7வது திருமண ஸ்தானம் கருணை. கருணைக்கு விதி எண் 7. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா ஆலயன், கருணாலயன் என்று சொல்லக்கூடியது. கருணை ஆலயன், கருணாலயன் ஆலயத்தில் இருக்கும் தெய்வத்தை குறிப்பிடுகிறது. அது கருணை என்பது ஆலயன், கருணாலயன் வாரி வழங்கும்.
கருணை. கருணை எந்த விதத்திலும் காட்டலாம். கண் ஜாடையால் காட்டலாம், கையால் காட்டலாம், வாயால் காட்டலாம், படத்தாலையும் காட்டலாம். அதான் கருணை ஆலயன் கருணாலயன் என்று அர்த்தமாகிறது பொருள். பட்டு. பட்டுக்கு 3 எழுத்து. 9, 2, 7 அதெல்லாம் கூட்டாக்கா 18. அதனுடைய விதிங்கிறது 9. பட்டு. பட்டு பாருங்கள், 9வது ஸ்தானத்தை வந்து குறிப்பிட்டு வருகிறது. பட்டு. பட்டு 9வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. 3 எழுத்து தான். அது எவ்வளோ ஒரு உயர்வான இடத்தை பிடிச்சிருக்கு பாருங்கள். பட்டு 9வது விதியனை குறிக்கிறது. 9வது ஸ்தானம் பிதுர் பாக்கிய ஸ்தானத்தை போயிட்டு குறிக்கிறது. பட்டு அப்படின்னா பொருந்தி. பட்டு என்ற பொருந்தி. பட்டினுடைய பொருள் பொருந்தி என்றதாகிறது. ஆரா. ஆரா 2 எழுத்து தான் இருக்கு. அந்த 2 எழுத்துக்கு பாருங்கள் 8, 1 இது 2யும் கூட்டாக 9 தான். ஆரா. ஆறாவுக்கு வந்து விதியின் 9 ஆகிறது. ஆரா 9. ஆறாவுக்கு பொருள் நிறையாத. ஆறாவுடைய பொருள் நிறையாத 9வது விதியனை குறிக்கிறது. படி. படி 2 எழுத்து. 9, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதனுடைய விதியனுங்கிறது 6. படி. அது 6ஆம் இடத்தை குறிக்கிறது. எல்லாம் சரி. இது நம்மளுடைய தமிழ் ஜோதி பிரகாரம் படி அப்படின்னா குணம். படினா குணம். படிக்கிறதையும் வச்சுக்கலாம். படி என்ற குணம். அளக்கற்படியில் இது கல்வியின் குணம், ஆராய்ச்சியின் குணம், கலைகளின் குணம், இசைகளின் குணம். அதான் படி. படி என்றால் அதனுடைய பொருள் குணம் என்றதாகிறது. படி 6வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. கடி. அப்போ கடி 1, 6 அது 1, 6 7வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருது. கடி காவல். கடி என்ற காவல். கடி என்ற சொல்லுக்கு பொருள் காவல் என்றதாகிறது. ஆவா 2 எழுத்து. ஆவா 8, 3, 11 அதோடைய விதியின் இதெல்லாம் கூட்டாக 11. விதியின் 2. ஆவா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக ஐயோ என்று அர்த்தமாகிறது. ஆவா ஐயோ என்ற ஒரு வார்த்தையை அதிர்ச்சியாக குறிப்பிடும் வார்த்தை தான் ஆவா ஐயோ என்பது. அதனுடைய ஆவாவுடைய எண்ணிடம் விதியன் 2ஐ குறிக்கிறது. பொடி. பொடிக்கு 2 எழுத்து. 2, 6 இதெல்லாம் கூட்டாக 8. பொடி 8வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. பொடி. பொடினா பல்பொடின்னு வச்சுக்கலாம். பொடினா மருத்துவ பொருள்களை இடிக்கிறதையும் வச்சுக்கலாம். அது பொதுவானது எல்லாமே. பொடி என்பது நீரு என்று அர்த்தமாகிறது. நீர்னா திருநீர். அதுக்கு பொடி அதுக்கு 2 பொருளை குறிக்கிறது. பூதி. பூதி. பொடிக்கு வந்து பூதி. அதில் இன்னொன்று நீரு, திருநூறு என்று அர்த்தமாகிறது. பொடி. அழுக்கு மலம். அழுக்கு 4 எழுத்து. அதனுடைய எண்களிடம் 1, 8, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 19வது விதி என்கிறது 1. அழுக்கு மலத்தை குறிக்கிறது. அது அழுக்குடைய பொருள் மலத்தை குறிக்கிறது. அழுக்கையும் வச்சுக்கலாம். அசிங்கமாக இருந்தால் அது மலம்னு தான் வச்சுக்கணும். ஆனால் அழுக்குடைய விதி எண் 1. அது பொருள். அதனுடைய பொருள் மலம். பொருள் 2, 5, 4 எல்லாம் கூட்டினாக்கா 11. அதனுடைய விதி என்கிறது 2. பொருள்
பொருள்னா என்ன? அருட்செல்வம். அதான் தெய்வீக கடாட்சம். அது பெரிய லாட்ரி சீட்டு போல் அது அருட்செல்வம் சேரக்கூடிய இடத்துல தான் சேரும். கீழ் மக்கள் சேருதோ சேரலையோ, நல்லா இருக்கிறவனுக்கு அது அந்த மாதிரி நம்ம நினச்சி வேண்டியதான் அருட்செல்வம் பொருட்செல்வம் என்று சொல்லக்கூடியது பொருள். அதனுடைய பொருள் அருட்செல்வம். ஆனால் பொருளுடைய விரியன் 2ஐ குறிக்கிறது. அதான் குடும்ப சாட்டை குறிக்கிறது. துறந்துக்கு 4 எழுத்து 9, 3, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. துறந்துடைய பொருள் அர்த்தம் செலுத்தி என்ற அர்த்தமாகிறது. செலுத்துறோம் இல்லையா, அந்த செலுத்தி தான் சொல்கிறோம். அதாவது செலுத்தி, துறந்து செலுத்தி என்ற ஆகிறது. விதிக்கு 2 எழுத்து 8, 6, 14 விதி. அது கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. விதி பாருங்கள், வித்தை புத்தி புத்தி இது எல்லாம் 5ஆம் இடத்தை குறிக்கிறது. விதி என்பது தான் 5, புந்தி என்பதும் 5. அப்போ சாதாரண முறையில் இந்த எண்கிறது அமையவில்லை, பெரிய அளவுக்கு இது. ஆனால் விதி என்பது நல்ல ஊழ் என்றதாகிறது. அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம்தான், இந்த எண்கணித்து வைத்து கொண்டு தான் நான் நிறையா வார்த்தைகளுக்கு சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவன். நன்றி, வணக்கம்.